மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அனுdd vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யோசெமிட்டி ஃபால்ஸ் பார்த்ததுக்கப்புறமா அன்றைக்கி மதியானமே வந்து நாங்கள் போன டனல் வியூவும் கிளேஷியர் பாயிண்ட்டும் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த பிளேஸில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டோம். யோசெமிட்டியில் நாங்கள் வந்து கொண்டு போன சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டோடு தீர்ந்துருச்சு. அடுத்த நாள்லேருந்து அங்கேயே கிடைக்கிற சாப்பாடு தான் நாங்கள் வாங்கினோம். பட் இந்தியன் ஸ்டைலில் எங்களுக்கு ஃபுட்டு வந்து அங்கே எங்கேயுமே ரெஸ்டாரண்ட் தேடி பார்த்தோம், கிடைக்கல. பட் இங்கேருந்து போகிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்பராக ஒரு 3 டேஸ்க்கு ஏதாவது சப்பாத்தியோ ஏதாவது சாப்பாடோ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை அமெரிக்கன் ஃபுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் போகிற வழியிலேயே வந்து டனல் வியூ பார்க்க போகும்போது ஒரு அருவி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை இறங்கி அந்த ஃபால்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு அது கண்ணில் வந்து அதுவும் எனக்கு கண்ணில் ஃபஸ்ட்டு படலை. பார்த்தா அதில் வானவில், ஒரு அருவியில் வானவில் கொட்டி நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து இது வரையிலும் நம்ம பார்த்துருக்கலாம் பல பேர். பட் நான் வந்து ஒரு வானவில் அப்படின்னா நம்ம மழை பெய்யும்போது வானத்தில் வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னா அருவி மேலேயே வந்து வானவில் தெரிஞ்சிச்சு. அது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருந்துச்சு. அதை எல்லோரும் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டனல் வியூ பார்க்க போகிறோம். டனல் வியூ அப்படின்னா நம்ம நிறைய வந்து ட்ரெயினில் பார்த்துருப்போம், இல்லை பஸ்ஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பாறையை வந்து குடஞ்சி நம்ம வந்து அதில் ஒரு சப்வே மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு பெரிய மலையை வந்துட்டு ஒரு பாதை மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே லைட்டெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக அதை வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு வியூ பாயிண்ட், அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இங்கே எல்லோரும் வந்து பார்க்க வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அருவியும் இருக்குது. நம்ம அந்த பிளேஸ் ரீச் ஆன பிறகு நம்ம பார்த்தோன்னா அங்கே ஒரு ஃபால்ஸும் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு டனல் வியூ பார்க்க போகிறோம். முடிச்சுட்டு இப்போ நம்ம டனல் வியூக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுதுன்னு. டனல் வியூ பார்த்து முடித்த கையோடு நாங்கள் வந்து கிளேஷியர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அதாவது ஒரு பாறை வந்து பாதியாக உடஞ்சி விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவாக தானாக விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப அழகாக அது சூரியன் வந்து மறையும் போது பார்த்திங்கன்னா, அதாவது சன்செட் ஆகும்போது அது ரொம்பவே அழகாக வந்து நமக்கு தெரியுது. அந்த வியூ தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கே ஃபுல்லாக காடு அப்படிங்கிறதால நிறைய மரங்கள் பார்க்கலாம் நீங்கள். பட் அந்த மரங்கள், அந்த ரோடு, அந்த இயற்கையான அந்த கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. மரங்கள்லாம் வந்து பச்சை பசேல்னு நல்ல நீட்டமாக நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க ரோடுங்களும் வந்து ரோட்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இது மாதிரி நிறைய ரோட்ஸை வந்து நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பிளேசஸ் மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி காடு, மரங்கள் இது எல்லாமும் கூட ஒரு அழகு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்காக. நம்ம கிளேஷியர் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்தே நம்ம வந்து ஹாஃப் டோமை பார்க்கலாம். ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கிளேஷியர் பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரெக்கிங் கூட இருக்குது. அதாவது ஹைக்கிங், வாக்கிங் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த ஹைக்கிங்கில் வந்து நடந்து போவாங்க. நடந்து போய் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் கூட போய் பார்ப்பாங்க. ஸோ இது கிளேஷியர் பாயிண்ட்டு ட்ரெக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கிறது வந்து நம்ம ரொம்ப ஹைக்கிங் போல், கொஞ்சம் தூரமே நடந்தாலே நமக்கு வந்து ஒரு ஸ்பாட்டு, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்களா, இதுதான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டு போகிற வழி. இதுவும் வந்து ஒரு கிளேஷியர் பாயிண்ட்டோட வியூ தான். ஆனால் வந்து இன்னும் நம்ம உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா ரொம்பவே கிட்டக்கவே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அங்கே தூரத்தில் ஒரு பாறை தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஹாஃப் டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதியாக பாறை விழுந்ததில் மீதி இருக்கிற ஒரு பகுதியை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இது தாங்க நான் சொன்ன சன்செட்டு. அந்த சன்செட்டு வந்து கொஞ்சமாக கீழே இருந்து மேலே வரலும் அந்த ஹாஃப் டோமோட அந்த நுனி பகுதி வரையிலும் போகிறது தான் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த சன்செட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலேயே கூட்டம் வந்து அவ்வளோ பேர் வந்து அதை பார்க்குறதுக்காக குவிஞ்சிட்டாங்க. ஸோ அது மறையும் போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு தங்கம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் எட்டிருந்து பார்க்கும்போது. மற்ற பாறைகள்லாம் கருப்பாகவும், அது மேலே போய் முடிகிற இடத்துல மட்டும் உங்களுக்கு ஆரஞ்சாகவும் தெரியும். அது பார்க்க ரொம்ப நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது.
இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் யோசமிட்டி பார்க்கில் நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்காக சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இன்னொரு சூப்பரான பிளேஸோட ஸ்பாட்டோட உங்களை இயற்கையோடு சேர்ந்து நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பை பாய்.